வெல்கம் பேக் டு எம்மி மம்மம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே டேஸ்டான ரொம்பவே ஈஸியான சேமியா கஸ்டர்ட். இது ரொம்ப நல்லா இருக்குங்க. சரி வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இன்னொரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம், யுவர் ரிஃப்ளெக்ஷன்னு. அது ஒரு கார்ட்டூன் காமெடி சேனல். குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே பார்க்கலாம், நல்லா சிரிக்கலாம். ஸோ மறக்காமல் நம்மளோட அந்த சேனலையும் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த சேனலோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அப்பா அந்த லட்டுக்கும் அந்த முறுக்கும் ஒன்றா சேர்த்து சாப்பிடும் போது அப்புறம் என்ன எல்லாத்தையும் தின்னுட்டெல்லாம் திரும்பி பார்க்காம கிளம்பு. ஆனாலும் அவள் வயிற்றுக்குள்ளே இருக்க முறுக்கி என்ன வா வா அப்படின்னு கூப்பிடுதே. இப்போ என்ன அவள் வயிற்றுல இருக்க முறுக்கு தானே உனக்கு வேணும்? ஆமாம். ஏட்டி அந்த டானிக் எடுத்துட்டு வா, இவ வாயில ஊத்து, இவளுக்கு வயிற்றால போகும்ல, முறுக்கு வரும், எடுத்தது வாயில வைக்கிறேன். ஐயோ அந்த முறுக்கா எனக்கு வேண்டாப்பா, எனக்கு முறுக்கே வேண்டாம். அப்போ திரும்பி பார்க்காம ஓடு. எனக்கு முறுக்கு மேலே இருந்த ஆசையே போயிடுச்சு. இந்த மாதிரி கார்ட்டூன் வீடியோஸ் தான் நம்மளோட அந்த சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக எல்லாரும் போய் பாருங்கள். இப்போ நம்ம செய்ய போகிற டிஷ்ஷுக்கு நான் 1 டீஸ்பூன் கீ ஊற்றிருக்கேன். நெய் நல்லா உருகுனதும் இதில் பாதாம், பிஸ்தா, முந்திரி எல்லாத்தையும் வறுத்து எடுத்துப்போம். வறுக்காமல் டைரெக்டாகவும் ஆட் பண்ணலாம், பட் வறுத்து ஆட் பண்ணும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வறுத்ததை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை எடுத்ததுக்கப்புறம் அகைன் நம்ம 1 டீஸ்பூன் கீ ஊற்றிட்டு இது மெல்ட் ஆனது உடனே 100 கிராம் சேமியா எடுத்து வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணி நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி பண்ண போகிறது நல்லா கட்டியாக இருக்கும். நீங்கள் எப்படி சொல்லலாம், ஒரு பாயாசம் மாதிரி எதிர்பார்த்தீங்கன்னா நீங்கள் இதே ரேஷியோவுக்கு 50 கிராம் சேமியா எடுத்துக்கோங்க. இல்லைன்னா பாலை நான் 500 ml பால் ஊற்றிருப்பேன், நீங்கள் கூட ஒரு 250 ml சேர்த்து ஊற்றிக்கோங்க. 1/2 லிட்டர் பால் நான் ஏற்கனவே காய்ச்சி வச்சுருக்கேன். இது நல்லா பொன்னிறமாக வதக்குனதும் நான் அந்த பாலை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா டைரெக்டாக பால் ஆட் பண்ணும்போது திரிஞ்சிரும், அதனால தான் நான் நல்லா காய்ச்சி வச்சுருக்கேன். காய்ச்சின பால் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது சேமியா நல்லா வெந்த உடனே நம்ம 1 by 1 இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஆட் பண்ணலாம். நீங்கள் ஆட் பண்ணுற பாலுக்கு ஏற்ற மாதிரி கூட குறைய சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது பால் பொங்கிடுச்சு. இந்த டைமில் சேமியா நல்லா வெந்துடுச்சு. நான் இந்த டைமில் ஒரு 3 டீஸ்பூன் கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணுறேன். இதை ஆட் பண்ணாதவங்க இதுக்கு ஈக்குவலாக சுகரை கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம். அது எவ்வளோன்னு நான் சொல்கிறேன். இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கப்புறமா ஒரு 2 டீஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் ஆட் பண்ணுவோம். இந்த கஸ்டர்ட் பவுடரில் நல்லா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரெயிட்டாக தட்டினா கட்டி விழுந்துடும். நல்லா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இதையும் நல்லா ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இது நல்லா கிண்டி விட்டுட்டு இதில் நான் ஒரு 100 கிராம் சர்க்கரை சேர்த்துருக்கேன். நீங்கள் கண்டென்ஸ்டு மில்க் சேர்க்கலைன்னா ஒரு 150 கிராமாக சர்க்கரையை எடுத்துக்கோங்க. சர்க்கரை சேர்த்த உடனே சர்க்கரை கரைஞ்சதும் நல்லா தண்ணி விட்டு கிளுகிளுன்னு வரும். அந்த டைமில் உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து இதையும் நல்லா கிண்டிட்டு நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி, பாதாம், பிஸ்தா இருக்குல்ல, அதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே சர்வ் பண்ண வேண்டியதான். நம்ம ஏன் ஸ்டார்டிங்கில் சுகர் சேர்க்கலன்னா, ஏன்னா ஸ்டார்டிங்லேயே சுகர் சேர்த்துட்டோன்னா இந்த மாதிரி நல்ல தளதளன்னு தன்மை வரும். அதுக்கப்புறம் நம்ம கண்டென்ஸ்டு மில்க்கும் கஸ்டர்ட் பவுடரும் ஆட் பண்ணோன்னா நல்லா கெட்டியாயிரும். அது ரெண்டுமே நல்லா கெட்டியாக்குற பொருள். அதனால தான் நம்ம அதை ஃபஸ்ட்டு சேர்த்துட்டு லாஸ்ட்டாக சர்க்கரையை சேர்க்குறோம். அப்போ தான் நமக்கு இந்த தளதள தன்மை வரும். ஸோ இதே மாதிரி நீங்களும் எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம கார்ட்டூன் சேனலை போய் பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.